இப்போ உங்களுக்கு கல்யாணத்துக்கு வரன் பார்க்குறீங்க, வரன் கூடிரும். மகளுக்கு திருமணத்துக்கு வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்க, மகனுக்கு தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல வரன் இப்போ அமையும். இந்த மிதுன ராசிக்காரங்க பலருக்கு ஹெல்த் இஷ்யூ கடந்த ஓராண்டில் ஏற்பட்டிருக்கும். எப்படி ஹெல்த் இஷ்யூனா உடம்புல எலும்புகளில் வலி வருவது, உடல் நரம்புகளில் வலி வருவது, கால் மூட்டுக்களில் வலி வருவது, ஏதோ ஒரு வகையான ஹெல்த் இஷ்யூஸ் இருந்திருக்கும். திடீர்னு டாக்டர் போய் பார்த்துருப்பீங்க, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் போய் பார்த்தவங்க பல பேர் லாஸ்ட் 1 இயரில் மிதுன ராசிக்காரங்க கண்டிப்பாக இருந்திருப்பீங்க. அந்த உடல்நல பிரச்சனைகள் எல்லாம் இந்த ஆண்டு தீரப்போகுது, பராபவ ஆண்டில். அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஹெல்த் நல்லாயிருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு சிலருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்திருக்கும். அதுவும் இப்போ நிவர்த்தியாக தொடங்கும். உங்கள் வீட்டில் நல்ல காரியம் கூடி வரும். குரு பகவான் தான் மங்கள காரியத்தை அள்ளித்தரக்கூடியவன், நல்ல சுபகாரியத்தை அள்ளித்தரக்கூடியவன். புது தமிழ் புத்தாண்டு பிறக்கிறதுக்கு முன்னாலேயே உங்களுக்கு திருமணம் போன்ற நல்ல விஷயங்கள், நல்ல செய்திகள் எல்லாம் உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தாருக்கோ கூடி வருவதை கண்கூடாக பார்ப்பீங்க. சார் 10ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு, கர்மச்சனி. உண்மைதான், கர்மச்சனி உட்கார்ந்தா குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்தவருடைய யார் பெரியவங்களாக இருக்காங்களோ அவர்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும். குறிப்பாக தாய் தகப்பனுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும். குடும்பத்தில் ஒரு இழப்புன்னு கிரகங்கள் சுட்டி காட்டுது, மறுக்க முடியாது. ஆனால் அதற்குரிய பரிகாரங்களை செய்து கிடணும். இந்த ஆண்டில் 10ஆம் இடத்துல செவ்வாய், சனி, புதன் ஆகிய 3 கிரகங்கள் சேர்ந்திருக்கு. புதனும் குருவும் பரிவர்த்தனை, ராசிக்கு அதிபதியும் 10ஆம் இடத்து அதிபதியும் பரிவர்த்தனை. புதிய தொழில் துவங்குவீங்க, அதுக்குரிய அட்வைஸ் கிடைக்கும், வழிகாட்டுதல் கிடைக்கும். அந்த தொழிலில் பிரமாதமான வளர்ச்சி இருக்கும். நேற்று வரைக்கும் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்த உங்கள் வாழ்க்கையில் பெரிய வளர்ச்சி.